297 வாக்குறுதிகள், முதற்கட்டமாக 23 வேட்பாளர்கள் அப்படின்னு இறங்கி அடிச்சு ஆடுறாரு எங்களுடைய எடப்பாடியார் அப்படிங்கிறாங்க ரத்தத்தின் ரத்தங்கள். ஒரு பக்கம் தேர்தல் வாக்குறுதி, இன்னொரு பக்கம் வேட்பாளர்களையும் அறிமுகம் செஞ்சுட்டாரு. இதுல முக்கியமா 3 பேரு மாஜிக்கள் தொகுதி மாறி இருக்காங்க. சி.வி. சண்முகம், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, கேடி ராஜேந்திர பாலாஜி. ஏன் தொகுதி மாறினாங்க, என்ன கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு எடப்பாடியார், உள்ளுக்குள்ளார பாஜகவுக்கு சில மெசேஜ் எல்லாம் வச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. இப்படி அதிமுக குறித்த காணொளி தான் இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ்ங்க. நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். எடப்பாடியின் ஃபர்ஸ்ட் 23 வேலுவுடன் மோத வேண்டாம், களம் மாறிய கிருஷ்ணமூர்த்தி. அப்பாடா, ஒரு வழியா கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் தொகுதியை ஒதுக்கீடு செஞ்சிட்டோம்ப்பா அப்படின்னு அறிவாலயத்தில் நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு இருந்தாங்கன்னா, இங்க முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலையே வெளியிட்டிருக்காரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமிங்க. மார்ச் 25 புதன்கிழமை காலை நேரத்திலேயே முதற்கட்டமாக 23 வேட்பாளர்களை அறிமுகம் செஞ்சிருக்காரு. அதில் எடப்பாடி தொகுதியிலேயே திரு எடப்பாடி பழனிசாமி, அப்புறம் முன்னாள் அமைச்சர்களான திரு கே.பி. முனுசாமி வேப்பனஹள்ளி, திரு எஸ்.பி. வேலுமணி தொண்டாமுத்தூர், திரு தங்கமணி குமாரபாளையம், திரு ஜெயக்குமார் ராயபுரம், திரு சி.வி. சண்முகம், இப்படி ஒரு 23 பேர் பட்டியல். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடலாம். இதில் 20 பேர் முன்னாள் அமைச்சர்கள் 23ல். அது மட்டும் இல்லாமல் 16 பேர்கள் சிட்டிங் எம்எல்ஏக்கள்ங்க. 7 பேர் மட்டும்தான் எம்எல்ஏவாக வெற்றி பெறலை போன தேர்தலில். பார்த்தோம்னா இந்த லிஸ்ட்டை பார்த்தா ஃபுல்லாக சீனியர் சிட்டிசன்ஸாக இருக்காங்க, பழைய சிஎஸ்கே டீம் மாதிரி இருக்காங்க. ஆனாலும் அரசியல் அனுபவத்தில் எல்லோருமே கிங்குங்க அப்படிங்கிறாங்க ரத்தத்தின் ரத்தங்கள். இதில் எடப்பாடி டிஎம்கே மட்டும் அட்டாக் பண்ணலைங்க, கூட்டணியில் இருக்கிற பிஜேபிக்கும் சில மெசேஜை தட்டி விட்டுருக்காரு அப்படிங்கிறாங்க. அது என்னங்கிறத லாஸ்ட் செக்மெண்ட்டில் பார்க்கலாம். இப்போ 3 பேர் தொகுதி மாறி இருக்காங்க. 3 மாஜிக்கள். யார் அவங்க, ஏன் மாறினாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதற்கட்டமாக திரு கிருஷ்ணமூர்த்தி, எஸ்.எஸ். கிருஷ்ணமூர்த்தி. அவர் பார்த்தோம்னா போன முறை போலூர் தொகுதியில் நின்னார். அங்கே 97,732 வாக்குகள் பெற்றார். அமோகமான வெற்றி தான். 9,725 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி அடைஞ்சிருக்காரு. இந்த முறை கலசப்பாக்கம் தொகுதியில் அவர் களமாட போகிறாருங்க. ஏன் தொகுதி மாறினார் அப்படின்னு பார்த்தா, அதுக்கு முன்னாடி போன முறை கலசப்பாக்கம் தொகுதியில் திமுக வெற்றி அடைஞ்சிருக்கு. 94,134 வாக்குகளை பெற்றிருக்கிறார். டிஃப்ரென்ஸ் அங்கேயுமே பார்த்தோம்னா 9,222. சரி, ஏன் கலசப்பாக்கம் தொகுதிக்கு மாறுறாரு, அங்கேயும் திமுக ஜெயிச்சிருக்கே அப்படின்னா, போலூர் தொகுதியை சிட்டிங் அமைச்சரான திரு ஏவா வேலு அவருடைய மகன் அங்கே களமிறங்க போகிறார், திரு கம்பன். அதாவது டஃப் ஃபைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மினிஸ்டரோடு, அதுவும் பொருளாதார பலத்திலேருந்து பயங்கரமான செல்வாக்கு இருக்கிறவர், அங்கே நம்ம மோத வேணாமே அப்படின்னு தான் தொகுதி மாறி இருக்காரு அப்படின்லாம் தகவல்கள் வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமாக கலசப்பாக்கத்தில் தனக்கு சாதகமான ஆட்கள் நிறைய இருக்காங்க, இறங்கி வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த முறை தட்டி தூக்கிடலாம் அப்படின்னும் தகவல்கள் வருதுங்க. இன்னொரு பக்கம் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் சிலது இருக்குங்க, அதனால தான் தோதான தொகுதிகள் இப்படி மாறி மாறி பயணிச்சுக்கிறாங்க அப்படின்னும் சொல்லிக்கிறாங்க. புரிஞ்சிருப்பீங்க அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன அப்படின்னு. சரி, இதில் முக்கியமாக பார்த்தோம்னா திரு கேடி ராஜேந்திர பாலாஜிங்க. இவர் ராஜபாளையத்திலிருந்து பழைய தொகுதி சிவகாசிக்கே போயிருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் ராஜபாளையத்தில் நின்னப்ப 70,260 வாக்குகள் தான் வாங்கினார். திரு எஸ் தங்கபாண்டியன் கிட்ட 3,898 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சார். அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தோம்னா, அதிமுகக்குள்ளார இருக்கக்கூடிய, அதாவது உள்ளடி அரசியல்லாம் சிலது இன்னமும் நிறைய கோஷ்டி பூசல்கள்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு. சமுதாய ரீதியிலான வாக்குகளும் ஸ்ப்ளிட் ஆகிற மாதிரி இருக்குது. நம்மளை மறுபடியும் கவுத்துருவாங்களோ அப்படின்னு யோசிச்சு தான் பழைய ஸ்ட்ராங்கான அதே சிவகாசி தொகுதிக்கும் மாறி இருக்காரு அப்படிங்கிறாங்க. சிவகாசி பார்த்தோம்னா 2011 திரு கேடி ராஜேந்திர பாலாஜி 35,654 வாக்குகள் வித்தியாசத்தில் அமோகமாக வெற்றி அடைஞ்சிருக்காரு. 16ல் கிட்டத்தட்ட 14,748 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி அடைஞ்சிருக்காரு. இங்கே தொகுதி மாதிரி தோத்துருக்காரு சுமார் 3,000 ஓட்டில் எங்கள் ராஜபாளையத்தில். அதே நேரத்தில் இந்த சிவகாசி தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏ பார்த்தோம்னா
காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கியிருக்காங்க. திரு அசோகன் அவர் வெற்றி அடைஞ்சிருக்காரு. கிட்டத்தட்ட 17,319 வாக்குகள் வித்தியாசம். இருந்தாலும் இப்ப ஆட்சிக்கு எதிரான மனநிலை, அப்புறம் தனக்கு வசதியான தொகுதி, இது எல்லாமே சிவகாசியில் மறுபடியும் தன்னை கரை சேர்த்து விடும் அப்படின்னு நம்பிக்கையா களமாறுறாரு கேடி ராஜேந்திர பாலாஜி அப்படிங்கிறாங்க கூட இருக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்கள். கூட்டணியில் பாஜக, தொகுதி மாறிய சி.வி. சண்முகம். போன முறை விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்ட திரு சி.வி. சண்முகம் இந்த முறை மயிலம் தொகுதிக்கு மாறியிருக்காருங்க. ஏன் தொகுதி மாறினாரு? அதாவது முன்னாள் அமைச்சரான திரு சிவிஎஸ் தொகுதி மாற போறாரு, மயிலம் தொகுதியில் அவர் போட்டியிட போகிறாரு 2026 அப்படின்னு ஒரு 10 மாதங்களுக்கு முன்பாகவே, அப்போ நான் விகடனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் தொடர்ந்து காணொலிகளை பதிவு செஞ்சேன். அந்த பின்னணிகள் என்ன அப்படின்னு முன்கூட்டியே தெரிவிச்சிருந்தேன். இப்போ பார்த்தோம்னா அவரும் மயிலம் தொகுதியுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மாஜி மினிஸ்டர் திரு சி.வி. சண்முகம். ஒரு சிறு நினைவூட்டல் தான், சோர்ஸ் சொன்ன தகவல்கள் தான் எல்லாமே. சரி, ஏன் தொகுதி மாறினாரு அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ளடி வேலைகள் இப்போவும் நடந்துடக்கூடாது அப்படின்னும் அச்சப்படுறாரு. அடுத்து தன்னுடைய பிரதானமான எதிரி, தன்னால் வளர்க்கப்பட்டவர் தான் திரு லக்ஷ்மணன்க. அவர் முன்ன அதிமுகவில் இருந்தார். முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவருடைய டீமாகவும் இருந்தார். பிற்பாடு பார்த்தோம்னா திமுகவில் ஐக்கியமானார். விழுப்புரம் தொகுதியும் வாங்கினார். சி.வி. சண்முகத்தால் வளர்க்கப்பட்டவர். பிற்பாடு தன்னுடைய குருநாதரையே எதிர்க்கிறாரு. யார்? லக்ஷ்மணன். ஏன்னா உள்ள அதிமுகவிலேயே 2 பேருக்கு இடையில் சில பஞ்சாயத்துக்கெலாம் வந்ததால தான் இவரும் திமுகவுக்கு வந்தாருன்னு வச்சுக்கோங்க. எதிர்த்து படுதோல்வியும் பரிசாக கொடுத்துருக்காருங்க லக்ஷ்மணன் சி.வி. சண்முகத்துக்கு. அதே மாதிரி மறுபடியும் இப்போ நிலைமை வந்துடக்கூடாது. ஏற்கனவே விழுப்புரத்தில் இருந்த முன்னாள் அமைச்சரான திரு பொன்முடி அவர் தொகுதி மாறிட்டார். சில பல காரணங்கள். இந்த முறை லக்ஷ்மணன்ட்ட தோற்றக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. வாண்டடாக போய் அவங்கக்கிட்டேயே மோதி அப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னும் இல்லை அப்படின்னு நினச்சாரு. இதற்கடுத்து மிக முக்கியமாக போன முறை விழுப்புரத்தில் அவர் தோல்வி அடைஞ்சப்ப முக்கியமான காரணம், அதாவது கிட்டத்தட்ட 14,868 வாக்குகள் வித்தியாசத்தில் திரு லக்ஷ்மணன் வெற்றி அடைகிறார் இல்லையா? அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தோம்னா சிவிஎஸ் அவர் தோத்ததுக்கு நகர்ப்புறம் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினருடைய இஸ்லாமியர்களுடைய வாக்குகள். பாஜக கூட்டணி அப்படிங்கிறதாலேயே கிட்டத்தட்ட அங்கே ஒரு 20,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. அங்கே கணிசமான வாக்குகளை திமுக கூட்டணி பெற, அதுதான் இந்த 14,868 டிஃப்ரென்ஸுக்கு காரணம். இந்த முறையும் பாஜக கூட்டணின்னு உறுதியான உடனே தன்னுடைய பார்வையை மயிலம் பக்கம் மாற்றிட்டாரு. ஏன் மயிலம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே மயிலம் தொகுதியில் திரு சி. சிவக்குமார் பாமக அவர் வெற்றி அடைஞ்சாரு. போன தேர்தலில் 81,044 வாக்குகளை பெற்றார். அதே நேரத்தில் திரு மாசிலாமணி திமுகவில் 78,814 வாக்குகள் அவர் பெற்று 2வது இடத்தை பிடிச்சாரு. டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா வெறும் 2,230 வாக்குகள் தாங்க. ஸோ மயிலம் தொகுதி தனக்கு வசதியாக இருக்கும், இறங்கி வேலை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே அடர்த்தியான வன்னியர் சமுதாயத்தினர் இருக்கக்கூடிய தொகுதி. சமுதாய ரீதியாக அதிமுகவில் வன்னியர் சமுதாயத்துடைய முகமாக முன்னிறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் சிவிஎஸ். ஸோ இந்த சமுதாய வாக்குகளும் தன்னை கரை சேர்த்துரும் அப்படின்னு முழுமையாக நம்புகிறாரு. கூட்டணியில் பாமக இருக்காங்க, அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பேசி வச்சுட்டு தான் மயிலம் தொகுதியில் 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்து வேலைகளையும் தொடங்கிட்டார் சிவிஎஸ்ங்க. அதே நேரத்தில் தேமுதிக போன தேர்தலில் இங்கே 3,921 வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள். இப்போ பாமக போன முறை வெற்றி அடைஞ்சிச்சு. அந்த டிஃப்ரென்ஸை தேமுதிக டேலி பண்ணிடக்கூடாது. ஸோ இப்போ முன்கூட்டியே வேலைகளை சிவிஎஸ் தொடங்கிட்டதால் இது எல்லாமே தன்னை கரை சேர்த்துரும் அப்படின்னு முழுமையாக நம்புகிறாருங்க. வெற்றி அடைஞ்சு ஆட்சி மாற்றமும் ஏற்பட்டால் ஒரு 5 சமுதாய ரீதியிலாக 5 சமுதாயங்களை சார்ந்த துணை முதலமைச்சர்கள் உருவாக்கலாம் அப்படின்லாம் சில திட்டமிடல்கள் இருக்குங்கிறாங்க அதிமுகவில். வன்னியர் சமூக கோட்டாவில் திரு சிவிஎஸ் துணை முதலமைச்சராகவும் ஆகலாம், அவரை முன்னிறுத்துறாங்க இல்லையா? ஸோ இப்படி பல கணக்குகள் இதுக்கு பின்னாடி இருக்குங்க அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க. மகளிருக்கு 25,000 இலவச ஃப்ரிட்ஜ், 297 வாக்குறுதிகளும் குறிவைக்கப்படும் பெண்கள் வாக்குகளும். எடப்பாடியின் ஃபார்முலா. தொடக்கத்தில் பிரித்து வாக்குறுதிகள் கொடுத்தவர் ஃபைனலாக ஒரு புக்லெட்டாக முழுமையாக தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துருக்காரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி
பழனிசாமிங்க. கிட்டத்தட்ட 297 வாக்குறுதிகள கொடுத்திருக்காரு. செய்தித்தாள்கள்ல முதல் பக்க செய்தியாகவும் வந்தது. சுருக்கமா 1, 2 மட்டும் நம்ம பார்க்கலாம். அது எல்லாமே சிறப்பா இருக்கு அப்படின்னும் அ சொல்றாங்க. அதாவது வேலைக்கு போகக்கூடிய மகளிருக்கு ரூபாய் 25,000 மானியத்துடன் 5,00,000 மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும். இன்னொரு பக்கம் குடவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதந்தோறும் 2,000 உதவித்தொகை. இன்னொரு பக்கம் 1 கிலோ பருப்பு, சமையல் எண்ணெய் இலவசம். அப்புறம் அம்மா இலவச திட்டம் மூலம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். முக்கியமா நகர பேருந்துகளில் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம். நாங்க பெண்களுக்கு மட்டுமே அ உதவுறவங்கன்னு கிடையாது. ஆண்களுக்கும் கொடுப்போம். ஆனா பெண்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அப்படிங்கிறாங்க அதிமுகவினர். அதன் தொடர்ச்சியாக இலவச ஃப்ரிட்ஜ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லத்தரசிகளுடைய பணி சுமையை நாங்கள் குறைக்க போகிறோம் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காரு. போன தேர்தலில் இலவச வாஷிங் மிஷின் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஃப்ரிட்ஜு சொல்கிறாங்க. மினி கிளினிக்குகள்லாம் இருக்கும். ஆதார விலை ரூபாய் 3,500. நெல் உற்பத்தி செலவை குறைக்க குவிண்டால் ஒன்றுக்கு நாங்கள் விலை நிர்ணயம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு விவசாயிகள், பெண்கள், அடித்தட்டு மக்கள் இப்படி பரவலாக எல்லோருடைய பிரச்சனைகளையும் இந்த இடத்துல வாக்குறுதிகளாக நாங்கள் தீர்ப்போம் அப்படின்னு கொடுத்துருக்காரு. பத்திரிகையாளர்களுக்கும் சில முக்கியமான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மாநில அளவில் மட்டுமின்றி தாலுக்கா அளவில் இருக்கக்கூடிய உழைக்கும் உள்ளூர் பத்திரிகையாளர்கள், புகைப்பட கலைஞர்கள், பதிவு செய்யப்பட்ட இணையதள நிருபர்களுக்கும் அரசு அங்கீகார அட்டை, மருத்துவ காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பாரபட்சமின்றி வழங்கப்படும் ஓய்வூதியம். அப்புறம் சொந்தமாக வீடு கட்ட விரும்பும் அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் அங்கீகாரம் இல்லாத ஆனால் நீண்ட காலமாக பணியாற்றுகின்ற உழைக்கும் பத்திரிகையாளர்களுக்கு கூட்டுறவு வங்கிகள் மூலம் 10 லட்சம் வரை முழுமையாக வட்டியில்லா வீட்டுக்கடன் வழங்கப்படுங்க. பத்திரிகையாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தில் வருமான உச்சவரம்பும் நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் முக்கியமாக இப்போ பத்திரிகையாளர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்ற அந்த ஓய்வூதியம் இனி காட்சி ஊடகவியலாளர்களுக்கும் வழங்கப்படும். அதாவது விஷுவலாக இருக்கிறவங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ பத்திரிகை துறையிலுமே ஒரு நல்ல விஷயமாக இது பார்க்கப்படுதுங்க. உரிமை தொகையை அதிகரித்து தருவோம். மகளிருக்கு 25,000 மானியம். இப்படி இதை எல்லாமே இந்த தேர்தலில் பெண்கள் வாக்காளர்கள் அதிகம். அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய ஓட் பேங்க் அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரையிலும் மகளிர் வாக்குகள் ஸ்ட்ராங்காக இருந்தது ஏடிஎம்கேக்கு. பிற்பாடு அது மாறினது. முழுமையாக தங்கள் பக்கம் திருப்பிக்கிட்டாங்க ஆளும் திமுக. குறிப்பாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு 1000 ரூபாய் கொடுத்தது, கட்டணமில்லா பேருந்து பயணம் மகளிருக்கு அப்படின்லாம், இது எல்லாமே அந்த பக்கம் போனது பெண்கள் வாக்குகளை. அப்புறம் புதுசாக களத்து வந்திருக்கிற திரு விஜய் தாவேக்கா, அவங்களுக்குமே குடும்ப ரீதியாக பாசிட்டிவாக நிறைய வாக்குகள் அந்த பக்கம் கவனம் செலுத்துகிறாங்கன்னா எடப்பாடி அவர்கள் எடுத்த சர்வேல தெரிய வர. ஸோ உடனடியாக மகளிருக்கு அதிக அளவில் இந்த தேர்தல் வாக்குறுதிகளில் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. குறிப்பாக படிப்படியாக மதுக்கடைகள் மூடப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலேயே ஏட்ட அளவில் இல்லாமல் செயல்பாட்டுக்கு வந்தால் சிறப்பு தாங்க. அதே நேரத்தில் எப்போ பாரு இலவசம் இலவசம்னே கவனிக்கிறீங்களே அப்படின்னும் ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது. ஆனாலும் இந்த இடத்துல ஸ்மார்ட் பிளே ஆடி இருக்காருங்க எங்களுடைய எடப்பாடியார், ஸ்கோர் பண்ணியிருக்காருங்க அப்படிங்கிறாங்க. ரத்தத்தின் ரத்தங்கள் என்னங்க ஸ்கோர் பண்ணாரு? ஃபைனல் செக்மெண்ட்டில் டச்சில் பார்க்கலாம். அட்டாக் டிஎம்கே, மெசேஜ் பிஜேபிக்கு, சிக்ஸர் அடித்த எடப்பாடி. நம்ம தொடக்கத்தில் சொன்னோம் இல்லைங்களா, ஃபைனலாக ஒரு டச் இருக்குன்னு. என்னென்னா முதற்கட்டமாக 23 வேட்பாளர்களை அறிமுகம் செஞ்சுருக்காரு இல்லையா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி. இதில் பார்த்தோம்னா திமுக கூட்டணியில் அவங்க கூட்டணி தொகுதி பங்கீடை முழுமையடைய மார்ச் 24ஆம் தேதி இரவு ஆயிடுச்சு. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனேயே தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் முழுமையான வாக்குறுதியை கொடுத்துட்டாங்க. அதாவது முழுக்க முழுக்க எங்களுடைய அம்மா பாணியை ஃபாலோ பண்ணுறாரு. அம்மா எப்போவுமே ஜெயலலிதா அம்மா ஃபஸ்ட்டு வேட்பாளர்கள் லிஸ்ட்டை வெளியிடுவாங்க, தொகுதி உடன்பாடு எல்லாமே. அதே போல் இப்போ எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாரும் இப்போ முதற்கட்டமாக 23 வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டிருக்காரு. அந்த 23 அப்படிங்கிற அந்த நம்பரே பார்த்தோம்னா அதாவது நல்ல நாள் பார்த்து அதுலேயுமே சில பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. எங்களுடைய ராசிக்கு நல்ல யோகம் இருக்குது இந்த 23ல் 2+3ல் 5ல். அடுத்து 23 பேரில் 20 பேர் மாஜி மினிஸ்டர்ஸு, எல்லாருமே பக்காவானவங்க.
தளபதிகள். ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயம். அப்புறம் அவங்கவங்களுடைய கோட்டைய அவங்கவங்களுக்கு உறுதிப்படுத்தி குடுத்துருக்காரு. நான் சீனியர்ஸ் யாரையுமே விட்டு விட மாட்டேன், கைவிட்ற மாட்டேன் அப்படின்னும் இதில காமிச்சிருக்காரு. அதேபோல சீனியர்கள் தான் அதிமுகவையும் கரை சேர்த்தணும் அப்படின்னும் இதில உணர்த்துறாரு. இதற்கடுத்து யங்ஸ்டர்ஸ் தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தலா இது இருக்கு. புதுசா திரு விஜய்லாம் களத்துக்கு வந்திருக்காரு. ஆனாலும் அதிமுகலயும் நெறைய இளம் வேட்பாளர்கள் நிறுத்துவோம். அவர்களை வழிநடத்தக்கூடிய சீனியர்களாகவோ இந்த மேஜிக்ல இங்க அடையாளப்படுத்துறாரு. இதுக்கப்புறம் முக்கியமா அட்டாக் பண்றது முழுக்க முழுக்க டிஎம்கேவ தான். ஆனாலும் உள்ளீடாக கூட்டணியில இருக்கின்ற பாஜகவுக்கு மெசேஜ குடுத்திருக்காரு. அதாவது இப்போ உதாரணமா சொல்லணும்னா திருப்பரங்குன்றம் தொகுதி. அங்க திரு ராஜன் செல்லப்பா அவர நிறுத்தியிருக்காரு. வலிமையான கேண்டிடேட் அவரு. அவருடைய கோட்டைங்க அது. திருப்பரங்குன்றத்த பாஜகவும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா, எங்க ஏரியா உள்ள வராத அப்படிங்கிற ரீதியில அவங்களுக்கும் மெசேஜ் கொடுத்திருக்காரு. அப்புறம் என்டிஏ கூட்டணி அப்படின்னு தொடர்ந்து ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்க, இங்க டெல்லிக்கு போய் போய் இவரு கூட்டணி பேசுறாரு அப்படின்லாம் டிஎம்கே, ஏடிஎம்கேவ அட்டாக் பண்ணிட்டு இருந்த நேரத்துல, கூட்டணி ஃபைனல் பண்றது தொகுதி உடன்பாடு. சென்ட்ரல் மினிஸ்டர் திரு பியூஷ் கோயல் இங்க வந்தாரு சென்னைக்கு. அதிமுகவுடைய அலுவலகத்துல. இங்க லீடு எல்லாமே எடுத்தது எடப்பாடி தான். ஸோ இது நாங்கள் கட்டமைக்கின்ற ஒரு தேர்தல்னும் காமிச்சிருக்காரு. இதுக்கு அடுத்து முக்கியமா பார்த்தோம்னா, ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கேக்கு இடையில தான் போட்டி அப்படின்னு. இப்ப இந்த 4 நாட்களா பார்த்தீங்கன்னா, டாக்கு இந்த 2 கட்சிகளுக்கு இடையில தான். இந்த தமிழ்நாட்டுடைய தேர்தல் வரலாறு பார்த்தோம்னா, இந்த 2 கட்சிகளுக்கு இடையில தான் அப்படின்னும் இந்த இடத்துல வலிமையா மெசேஜ காமிச்சிருக்காரு. களத்துல நாங்க தான்டா இருக்கோம் அப்படின்னு. ஏன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி திரு விஜய் டிவிகே வெர்சஸ் டிஎம்கேக்கு இடையில தான் போட்டி அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாரு. ஆனா, இன்னைக்கு அவங்கலாம் செய்திகள்ல கடைசியா போயிட்டாங்க. ஸோ, நாங்க எங்களுடைய அனுபவம், நாங்க உருவாக்கி இருக்கின்ற அதாவது களத்துல கொண்டு வந்திருக்கிற கேண்டிடேட்ஸு இவங்க எல்லோருமே ஆட்சி மாற்றத்த சாத்தியப்படுத்துவாங்க அப்படின்னும் இந்த குறியீட்டின் மூலமாக உணர்த்தியிருக்காரு. அப்புறம் வாக்குறுதிகளும் பார்த்தோம்னா, தமிழ்நாட்டு ஜனங்கள கவர் பண்ற மாரி வாக்குறுதிகள குடுத்திருக்காரு. ஸோ, சிக்ஸர் அடிச்சிருக்காரு எங்களுடைய எடப்பாடியார் அப்படின்னு அவங்களுடைய ரத்தத்தின் ரத்தங்கள்லாம் உற்சாகத்தோடு தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் ஓகேங்க. ஆனா களத்துல வாக்காளர் பெருமக்கள் உங்கள சாம்பியன் ஆக்கணும்னா, வெற்றி கோப்பைய உங்களுக்கு பரிசளிக்கணும்னா, முதல்ல அவங்க நம்பிக்கைய பெறணுங்க. பார்ப்போம். மத்தபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளை காண உங்கள் சகோ சேத்தவிளங்கோவன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பலருக்கும் பகிர்ந்துக்கோங்க. முக்கியமான கட்சிகள், ஒவ்வொரு கட்சிகளுடைய அந்த தொகுதிகள் குறித்த அந்த திறனாய்வு, வேட்பாளர்கள் திறனாய்வு இதெல்லாமே வரிசையாக அடுத்தடுத்த காணொளியில விரிவா பார்க்கலாங்க. மறக்காம கருத்துக்கள பதிவு செஞ்சிருங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி. வணக்கம்.